வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ட்ரம்புடன் மோடி பேசாததால் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படவில்லை என அமெரிக்க அமைச்சர் பேசியுள்ளார். இதன் பின்னணி என்ன என்பது குறித்து நாம் பேச உள்ளோம். நம்மோடு பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் திரு பாலாஜி அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சியில் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ச்சியாக இந்த பரஸ்பர வரிக்கு பிறகாகவும் இந்தியாவோடும் அமெரிக்காவோடும் பல சிக்கல்கள் நீடித்து வருவதை நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில் இன்னைக்கு பிரதமர் மோடி பேசாததால் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்று அமெரிக்க அமைச்சர் லூட்னிக் பேசியிருக்காரு. இதற்கு முன்வாரி பார்க்கும்பொழுது ட்ரம்ப்பும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்குவதால் எனக்கு ஒரு சிரிப்பு வரவில்லை அப்படின்றத பிரதமர் மோடி புரிஞ்சுக்குவார்னு ட்ரம்ப்பே சொல்கிறார். இப்போ இதோட பின்னணிகள்லாம் என்ன சார்? பின்னணிகள் என்னவென்றால், அரசியல், பொருளாதாரம் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் திரிக்கும். பொலிட்டிக்கோ மிலிட்ரி, பொலிட்டிக்கோ ஸ்ட்ராட்டஜி அண்ட் பொலிட்டிக்கோ எக்கனாமிக். அவர் என்ன சொல்கிறார் என்றால், பிரதமர் மோடி என் மீது கோபமாக இருக்கிறதாகவும் பிரதமர் மோடி பேசவில்லை என்பதற்காகவும் 500% பதி. இது ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், ஒரு ஃபிக்கிள் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இட் ஹாஸ் நோ லாஜிக் ஆர் இட் ஹாஸ் நோ டெப்த். எப்படிங்க ஒரு நாட்டின் பிரைம் மினிஸ்டர் பேசிங்கனாக்கா, அவர் ஜனநாயகத்தால் எடுக்கப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர், நமது பிரதமர். அவர் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கன் பிரதமர் சொல்வதை எல்லாம் கேட்பார். அவர் நமது நாட்டிற்கு என்ன நலன்மையோ அதை தானே செய்வார் அவர். அப்பொழுது அவர் சொல்லும்போது எப்படி அவர் சொல்வதை கேட்க முடியும்? இரண்டாவது ஒரு விஷயம் என்னவென்றால், அதில் பார்க்கும்போதே நம்ம ரஷ்யாகிட்ட என்ன கொஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் அதுக்கு ஒத்து கொடுத்து தானே போகணும். அதை அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ரஷ்யா கிட்ட எதுக்காக வாங்க வேண்டாம்னு சொல்லணும்? இது வி ஆர் ஆக்சுவலி, நாங்கள் சோவினியர் கண்ட்ரி. நாங்கள் யார்கிட்ட எண்ணெய் வாங்க வேண்டும் வாங்க வேண்டாம் என்பதை டிசைட் பண்ணுவது நாங்கள் தானே. அதை டிசைட் பண்ணது அமெரிக்காவை டிசைட் பண்ண. இப்போ பார்த்தீங்கன்னா, ஐ கேன் சே தட் அதான் இப்போ அமெரிக்கா கிட்டேருந்து ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் நமக்கு வேணும். நமக்கு ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் என்றைக்கு வரும் அவங்ககிட்டேருந்து? அதுக்கான டெக்னாலஜி அவங்க கொடுக்குறாங்களா? கிடையாது. இப்போ ரஷ்யானா நாளைக்கு அவங்க நியூக்ளியர் சப்மரீன்ஸ்க்கு டெக்னாலஜி கொடுக்குறாங்க. இதை டிசைட் பண்ணுறது அமெரிக்காவை, நாமளா? ஸோ அப்போது பார்க்கும்போது நம்மளுடைய என்ன தேவையோ அதை தான் நம்ம செய்ய முடியுமே தவிர மற்ற நாடுகளின் தேவைப்படையும் நம்ம செய்ய முடியாது. இதுதான் நம்ம நாட்டின் இறையாண்மைக்கு தகுந்தபடி தான் நம்ம செய்ய முடியும். ஸோ அதெல்லாம் விஷயம். ஏற்கனவே பார்க்கும்போது ஒரு பேச்சுவார்த்தை ட்ரம்ப் சொல்கிறாரு, எங்களுடைய வேளாண் பொருட்களையும் பால் பொருட்களையும் நீங்கள் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய நாட்டின் வேளாண் நீர் தான் எனக்கு தேவை அப்படின்ற ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவுக்கு பிரதமர் மோடி அவங்க வராங்க. நீங்கள் சொல்கிற இடத்துக்கு அவர் நகரார். நான் யார் உங்ககிட்ட வாங்குறதுக்கு, நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அதே வேளையில் பல நாடுகளுக்கு நான் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்கிட்ட பேசலை அப்படின்ற லுட்னிக் சொல்கிறாரு இல்லையா? அது இங்கே மறுப்பு தெரிவிக்கிறாங்க, நாங்கள் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் பிரதமர் மோடி பேசவில்லை அப்படின்றத இங்கே ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். பிரதமர் மோடி ஏன் பேசவில்லை? அவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் அப்படின்னு எம்ஏ சொல்லியிருக்காங்க இல்லையா? பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டை பற்றி பேசலை அப்படிங்கிறத வேணால் அவர் சொல்லலாம். அதுக்கான ரீசன் இதுதான். இந்த விஷயத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். எப்படிங்க 25%லேருந்து 50%, 50%லேருந்து 500%? இஸ் இட் நாட் எனி லாஜிக் ஆர் ரேஷனல்? ஸோ அதோடைய விளைவுகள் தான் இது. நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவில்லை இல்லையா மோடி? ஸோ பைலேட்ரல் டாக்ஸ் இருக்குது. தேர் ஆர் so many other ways to talk. தேர் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு டாக். அதை சரிப்படுத்தவில்லை என்பது தான் உண்மை. இல்லை, இப்போ ஒவ்வொரு தடவையும் அவங்க சொல்லும்போது உடனே பதில் கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களா? எப்படி பதில் கொடுக்க முடியும்? நமக்கு தகுந்தபடி தான் நம்ம செய்ய வேண்டும். நம்மளோட யார் அலைன்ஸ் வச்சுக்கணுங்கிறத டிசைட் பண்ணுறது அமெரிக்காவை. we are not a what want to say what a condominium or what one could say we are not a protectorate of America. இல்லை, இப்போ ஐநாவே தூக்கி எறிஞ்சிட்டு அமெரிக்கா நிற்கிறாங்க அப்படின்போது ஒரு வர்த்தக மையத்திற்கான ஒரு இடமா அமெரிக்கா நீ பார்க்கும்பொழுது அவங்க சொல்ல வேண்டிய கேட்கக்கூடிய சூழலில் மற்ற நாடுகள் இருக்கா? மற்ற சூழலை கேட்கக்கூடிய நாடுகள் இல்லை. அதுதான் உண்மை. அமெரிக்கா என்ன செய்யணுங்கிறத மற்ற நாடுகள் டிசைட் பண்ணாங்களா? அப்போ மற்ற நாடுகள் டிசைட் பண்ணதை அமெரிக்கா எப்படி சொல்ல முடியும்? இல்லை, இன்றைக்கி வெனிசுலா தூக்கிட்டு போயிட்டாங்களே. வெனிசுலாவில் என்ன நடந்தது என்பதற்கு அதற்கு பின்னணி உள்ளது. வெனிசுலாவில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குது. அதில் அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ ட்ரம்ப் கூட பார்த்தீங்கன்னாக்கா அது சொல்லியிருக்காங்களே, வெனிசுலா ஆயிலை நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்கன்னு. ஸோ நம்ம வி ஆர் ரெடி டு அக்செப்ட் இட். வி ஆர் ரெடி டு அக்செப்ட் எனி திங். பட் வி வாண்ட், அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நன்றாகும். 2 விஷயங்கள் இருக்கிறது. இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கும்படியாக யாராவது செய்திருந்தால் அதை நமது நாட்டு டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் நம்ம கவர்மெண்ட் ஒத்துக்க முடியாது. இரண்டாவது, அதில் உட்பட்டது தான் பொருளாதாரம், அது உட்பட்டது தான் பாதுகாப்பு. இதுதான் நமது நாட்டின் கொள்கை. இதில் மற்றவங்களுடைய பேச்சுக்கோ மற்றவங்களுடைய செயல்பாடுகளுக்கோ எந்த விதமான விஷயம், அந்த ஒரு கொள்கை நம்ம நிலைப்பாடு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா, ட்ரம்ப் அடிக்கடி இதே வார்த்தைகளை தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் போற நிப்பாட்டினேன், வர்த்தகத்தை காரணம் காட்டி போற நிப்பாட்டு. அவர் சொல்றதை யார் கேட்குறாங்க? ஹூ இஸ் லிஸ்னிங்? அவர் சொல்றதை அவன் நாட்டு மக்களே கேட்கறது இல்லை. அப்போ நம்ம எதுக்காக கேட்கணும்?
எனிபடி கேன் இஷ்யூ எனி ஸ்டேட்மெண்ட். அவர் சொல்கிற ஏதாவது அந்த 500% சொன்னார், அதை வந்து அங்கே இருக்கிற அந்த செனட்டோ அந்த காங்கிரஸோ அங்கே இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டோ அக்செப்ட் பண்ணுறாங்களா? கிடையாது. அப்படி அவங்களே அக்செப்ட் பண்ணாத போது நம்ம எதுக்கு அதை சீரியஸாக எடுத்துக்கணும் இல்லையா? அவர் வந்து டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் பர்சன், பட் ஆனால் அங்கே செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நிறைய இருக்கு இல்லையா? அவர் சொல்கிற சுப்ரீம் கோர்ட்டே அவர் சொல்கிறத எடுத்துக்கல, அதுதான் விஷயம். இல்லை, அப்படி சொல்கிறத வந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை எடுத்து பார்த்தாலும் இன்றைக்கு இங்கே வந்து திடீர்னு எடுக்கப்பட்ட அந்த 50% வரின்ற போது திருப்பூர் உள்ளிட்ட நம்முடைய தமிழக மாவட்டங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்ம கேட்கணுன்ற ஒரு இடத்துக்கு நகர்றோமா? ஆமாம், கேட்கணுங்கிற ஒரு இதுக்கு நகர்றோம். அவர்களுடைய பாதிப்பு 500% தாரி போட்டால் நமது தமிழ்நாட்டுக்கும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதுதான் உண்மை. அப்போ நம்ம பேசி தானே ஆகணும். கண்டிப்பாக பேசுவோம், ஆனால் 500% பற்றி பேச மாட்டோம், அதுதான் விஷயம். 500% என்ன இருக்குது முக்கியம்? 500% எதுவுமே இல்லை சார். 500% என்னென்னா, அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரஷ்யன் ஆயிலை வாங்கக்கூடாது. ரஷ்யன் ஆயிலை வாங்கினா அவங்களுடைய ஆயில் இன்ட்ரெஸ்ட் குறையும், அதற்காக அவங்க பேசுகிறாங்க. பட் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, ரஷ்யா வந்து உக்ரைனில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆயில் வாங்கினா அந்த பணத்தை வச்சுட்டு அவங்க உக்ரைன் வாரம் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் எங்களுக்கு கொண்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அமெரிக்கா கொண்டு வரும். ஆனால் அது ராங். விஷயமே ஆயில் தான், விஷயமே வந்து உக்ரைன் கிடையாது, அதுதான் விஷயம். அதே வேளையில் இப்போ இந்தியாவை பற்றி அடிக்கடி இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சீனாவிலையும் கனிம வளங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து வரணும், எனக்கு கொடுக்கணுன்றதை வந்து ட்ரம்ப் வலியுறுத்திருக்காரு. ஆனால் அங்கே இது மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் வெளியே வர மாட்டேங்குது. சைனாவோட விஷயம் வேறு. சைனாவுக்கு வந்து ஆயில் ரிசர்வ்ஸ் பல கண்ட்ரியில் இருக்குது, நாட் நெசசரிலி வெனிசுலா. மிடில் ஈஸ்ட்டில் அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ரஷ்யா ஆஃப்கோர்ஸ் இருக்குது, சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்குது, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய அவங்களுக்கு மினரல் ரிசோர்ஸஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சைனாவுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பிரச்சனை என்னவென்றால், இந்தியாவுடைய எனர்ஜி நீட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் எனர்ஜி நீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து வேணும், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் கிட்டேருந்து இருக்குது, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் நம்ம ட்ரை பண்ணுறோம். பட் அந்த அளவுக்கு நம்மளால் செயல்பட முடியவில்லை என்பது, அந்த மெனுவரிங் ஸ்பேஸுங்கிறது கம்மியாக இருக்குது. இப்போ நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூட போகும்போது யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கூடலாம் சேர்ந்து ஒரு பொருளாதாரத்துக்கான வர்த்தகத்தான ஒரு பலங்கள்லாம் பேசிட்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இதனால் வந்து அமெரிக்காவுக்கு இது நெருக்கடியை தரக்கூடியதாக இதை பார்க்கலாமா? நம்ம கண்டிப்பாக நெருக்கடி தரும். நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியாவை எல்லா நாடுகளும் நேசிக்கிறது, யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருந்தும் எந்த. ஸோ அந்த நேசிக்கும் போது அதுக்கு தகுந்தபடியான செயல்பாடுகளை அது நாட்டினுடைய கன்சர்ன்ஸ் என்னங்கிறத யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு புரியுறது, அதனால தான் அவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலாந்து கூட பேசுவதுன்றதும் அவங்க வந்து ஓகே சொல்லிடுறாங்க உடனே, இந்தியா மட்டும் சொல்ல மாட்டேங்குதுன்றது அவங்க குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. பட் இந்தியாவும் தனது நம்மளுடைய கன்சர்ன்ஸை சொல்லி தான் இப்போ நமது ஜெய்சங்கர் வந்து ஃப்ரான்ஸில் விசிட் பண்ணார். அவர் என்ன சொன்னோங்கிறத கேட்டு தான் இருக்கார். அங்கே வந்து பிரான்ஸோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியோட பிரசிடென்ட் வந்து அவங்க விசிட் பண்ண போகிறாங்க, ஏன்னா அவங்க சப்மரீன்ஸ்க்காக. ஸோ அவங்களும் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து கோஆப்ரேஷன் போட் இன் எக்கனாமி. இப்போ பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் இருந்தால், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பிரிட்டன் வந்து எஃப்டிஏ நம்ம சைன் பண்ணோம், எஃப்டிஏ நியூசிலாண்டோட சைன் பண்ணோம். ஸோ நமக்கும் அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் பார்த்திங்கனாக்கா கோஆப்ரேஷன் போய்கிட்டு தான் இருக்குது, அதற்கான ஸ்ட்ரென்தனிங் தான் இருந்திருக்கு. நமக்கு தெரியும் அமெரிக்கா கிட்டேருந்து இருக்குது சில டெக்னாலஜி நம்ம கிடைக்க முடியும்னா கூட யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம கிடைக்கும் போது அந்த கண்ட்ரிகளோட நேசர் உறவுகளை நம்ம வைத்திருக்கோம். ஆனால் நமக்கு என்ன ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியதுனா, இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பார்த்திங்கனாக்கா அமெரிக்காவுக்கு எதிராக மாறத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த ட்ரம்ப்புடைய இந்த செயல்பாடுகளால் நேட்டோ கண்ட்ரிஸே வீக் ஆகிட்டு வருது. நேட்டோ வீக் ஆகும்போது நமக்கு சில பிரச்சனைகள் வரும். நேட்டோ வீக் ஆகிறதுனால ரஷ்யாவோட நமக்கு எதுவும் இல்லை, நேட்டோவோட வீக் ஆகிறதுனால நமக்கு இண்டோ பசிபிக்கில் சில பிரச்சனைகள் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நேட்டோவுடைய இப்போ ஃப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா, பிரிட்டன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்தியாவில் டெரிட்டரிஸ், அதுதான் விஷயம். ஓகே. அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளை தவிர்த்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா, வியட்நாம் போன்றவங்களுக்குலாம் உடனே அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்காவில். இந்த பொருளாதாரத்தை நம்ம பேசலன்னு சொல்லும்போதே இவங்களுக்கெல்லாம் அது வந்து கொடுக்கப்படுது. இங்கே நமக்கான இந்த கடல்சார் உணவுகள், துணிமணிகளுடைய ஒரு ஏற்றுமதி, அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு பாதிக்கப்படும் ஒரு சூழல் ஏற்படும் பொழுது நம்ம இப்போ பேசி தான் ஆகணுன்ற ஒரு இடத்துக்கு நம்ம நகரம். பேச்சுவார்த்தைங்கிறது எப்பவுமே உண்டு. பேச்சுவார்த்தையில் என்ன பேச போகிறீங்க? அவங்க 6 தடவை நாங்கள் நடத்திட்டோம், ஆனால் இன்னும் அதுக்கான முடிவு வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நியூசிலாண்டோட எஃப்டிஏ போனோம். எஃப்டிஏ வந்து கேட்டிங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நானே ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு இருக்கும்போது அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்தது 2008. சைனாவோட இமீடியட்டாக முடிச்சிட்டாங்க. 2008 நடத்த பேச்சுவார்த்தை 2025 தான் முடித்தோம். 2026 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 வருஷமாக நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலையா? பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டோம், அதுதான் விஷயங்கள். அது மாதிரி வந்து பேச்சுவார்த்தைங்கிறது ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம நடத்தி கொண்டு தான் இருப்போம், அது அமெரிக்காவாக இருக்கட்டும் எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும். ஆனால் அது எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பது நமது நாட்டின் இன்ட்ரெஸ்ட் தகுந்தபடி தான் செயல்பட முடியுமே, அந்த பர்டிகுலர் நாட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் தகுந்தபடி நம்ம செயல்பட முடியாது. இதுதான் வந்து ஆக்சுவலி இப்போ நம்ம இந்த இடத்துக்கு நகரும் பொழுது 500% வரைக்கும் அவங்க நகர்ந்தாங்க அப்படின்னா அப்போ அது இன்னும் நம்மளுக்கு பெரிய பாதிப்பு. 500% நமக்கு ஒண்டி கிடையாது. 500% யார் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறாங்களோ எல்லா கண்ட்ரி, பிரேசில், ஈவன் சைனா, இந்தியா, அவங்க எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஆயில் வாங்கினா அது உக்ரைன் இதை சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும், அதனால் நாங்கள் பேசுகிறோம். முதல்ல நாங்கள் கேட்குற ஒரு கொஷின் இருக்குது, நீங்கள் உக்ரைனை முதல்ல நேட்டோவில் சேர்த்திங்களா?
சேர்க்கல. சண்டே அதில் தான் ஆரம்பிச்சது. அங்கே தான் ஆரம்பிச்சு. அதை நீங்கள் முதல்ல உங்கள் பிரச்சனையை வந்து எங்ககிட்ட வந்து யார்கிட்ட ஆயில் நீங்கள் பேசுகிற கான்செப்டே முதல்ல ஆக்சுவலி உக்ரைன் வந்து நேட்டோவில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஜாயின் பண்ண விடலை. ஏன் ஜாயின் பண்ண விடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா உக்ரைன் அவங்க அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா ஆஸ் பர் ட்ரீட்டி வந்து அமெரிக்கன் ட்ரூப்ஸ் அங்கே போயிருக்கணும். அது அவங்களுக்கு போக அவங்களுக்கு விருப்பம் இல்லை இல்லையா? அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை செய்தார்கள் என்பது தான் உண்மை. அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 2022 உக்ரைன் வார் ஸ்டார்ட் போது பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அது அமெரிக்காவோட மிஸ்டேக். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்லிட்டாங்கனாக்கா நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஏன் செயல்படலை? அதுதான் விஷயம். இந்த மாதிரி ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு அப்நார்மல் அப்ரியண்ட்டாக இருந்துட்டு நீங்கள் வந்து மற்றவங்க மேலே வந்து ப்ளேம் பண்ணுறதுங்கிறது தப்பான ஒரு கான்செப்ட் இல்லையா? இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா அந்த மாதிரி ஒரு வேலையை செய்தால் எந்த நாடாவது ஒத்துக்கொள்ளுமா? ஒத்துக்கொள்ளாது. 3 வருடங்கள் 4 வருடங்கள் நாங்கள் வந்து போரை வைத்து கொண்டிருக்கோம். நீங்கள் ஏன் போர் ஆரம்பிச்சது? ரஷ்யா ஏன் யுக்ரைன் ஆக்குப்பை பண்ணதுன்னா நீங்கள் அது நேட்டோ கண்ட்ரியில் இல்லை, நேட்டோவில் இல்லாதனால தானே விஷயம். அதுதானே ப்ராப்ளம். இல்லை, இப்போ ஒரு தற்சார்பு பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்து வருகிறது. நம்ம இப்போ நீ ஜப்பானை பின்னு தனி நம்ம வந்துட்டு இருக்கோம், முன்னாடி பொருளாதாரத்தில் வந்துட்டு இருக்கிறோம். இப்படி பல சூழல்கள் இருக்கும் பொழுது இந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது அடுத்த கட்டம் நகர்வுக்கான ஒரு முட்டுக்கட்டையாக மாறுமா? கண்டிப்பாக மாறும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஏன்னா அது இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத 500% நம்மளால் ஒத்துக்க முடியாது. 25%, 50%, 50% 500%ங்கிறத ஒத்துக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய நெகோசியேஷன் எப்படி ட்ரேட் நெகோசியேஷன் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த வாரை நீங்கள் முதல்ல நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எவ்வளோ வாங்கினா நீங்கள் உங்கள் அமெரிக்கன்ஸில் வந்து நீங்கள் நேட்டோவில் இருக்கீங்க, உங்களுக்கு ட்ரூப்ஸ் இருக்குது யூரோப்பில், எங்களுடைய ட்ரூப்ஸ் இந்தியன் ட்ரூப்ஸாக இருக்குது யூரோப்பில். நீங்கள் உங்கள் ட்ரூப்ஸை வச்சு எப்படியாவது வார பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். அந்த ஃபெசிலிட்டேட்டு நாங்கள் ரஷ்யா மூலயமா பண்ணுவோம், உக்ரைன் ஜெலன்ஸ்கி மூலயமா பண்ணுறோம், நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து சொல்ல முடியாது நாங்கள் எவ்வளோ % யார்கிட்ட ஆயில் வாங்கணும் அதுக்கு டாரிஃப் சொல்கிறது நீங்கள். ஸோ உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, எங்கள் வேலையை நாங்கள் கரெக்டாக செய்வோம். அதுதான் டீல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யார்கிட்ட என்ன செய்யணும்னு சொல்கிறது ட்ரம்ப்போ இல்லையோ செய்ய முடியாது இல்லைங்களா? நம்ம என்ன செய்யணுமோ அவங்க செய்வோம், அவங்க என்ன செய்யறதோ அதான் செய்வாங்க. நீங்கள் ஏன் இந்த பிரச்சனை வருது? இந்த பிரச்சனை வரதுக்கு காரணமே உக்ரைன் வார் தானே. இந்த உக்ரைனில் எதுக்காக வார்? வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா ரஷ்யா கிட்டேயும் கொஞ்சம் பணிஞ்சு போகிற மாதிரி தான் தெரியுது. சீனா கிட்டேயும் வரும்பொழுதும் கொஞ்சம் அவங்ககிட்ட ரொம்ப பெருசாக மோதுற மாதிரி தெரியல. ஆனால் இந்தியா கிட்டே மட்டும் தொடர்ந்து மோதுறதுக்கான இந்தியா ஒரு வல்லரசு தான். இந்தியா ஏன் வல்லரசுன்னு இல்லைன்னு சொல்கிறேன். அதான் அந்த வல்லரசு நாடுகள் பட்டியலில் இந்தியா கிட்ட மட்டும் மோதுறதுக்கான காரணம் இந்தியாவுக்கிட்ட மோதுறதுக்கு வேற ஒரு ரீசன், அது சம் கைண்ட் ஆஃப் பர்சனல் இஷ்யூவாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு அந்த நோபல் பிரைஸ் கிடைக்கலங்கிறதுக்காக கூட இருக்கலாம். தட் இஸ் ஆக்சுவலி தட் இஸ் நாட் டு சே தட் பர்சனலைசேஷன் ஆஃப் த பாலிடிக்ஸ். பட் த இஷ்யூ இஸ் இந்தியா வந்து ஏன் வந்து இந்தியாவுக்கிட்ட இந்த இஷ்யூ வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்தியாவுக்கிட்ட ஏன் இந்த இஷ்யூ வருதுனாக்கா அந்த பாகிஸ்தானுடைய நம்மளுடைய யுத்தம் அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பிரச்சனையை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. பாகிஸ்தானுடைய பிரச்சனை என்ன? பாகிஸ்தானோட நடந்த யுத்தத்தை அமெரிக்கா தான் அமெரிக்க சமர்த்தம் தான் தீர்த்து வைத்தது அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொல்கிறார். ஆனால் அவங்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் சொல்கிறதா கிடையாது. பாகிஸ்தானில் இருக்கிறவங்க வேணால் அமெரிக்காவை காண்டாக்ட் பண்ணலாமே தவிர இந்தியாவில் இருக்கிறவங்க யாரும் அமெரிக்காவை காண்டாக்ட் பண்ணதான் தெரியல. ஸோ அப்போ அவங்க எப்படி சொல்ல முடியும்? ஸோ பிரச்சனை வந்து அமெரிக்கா கிட்டே இருக்குது, எங்ககிட்ட இல்லை. அதுதான் விஷயம். இதே ஒரு போக்கு போய்கிட்டே இருந்ததுன்னா அடுத்து இந்தியாவுடைய முயற்சி அல்லது இந்தியாவுடைய பங்கு அங்கே என்னவாக இருக்கும்? எங்கே இப்போ அமெரிக்கா இதே மாதிரி தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. அப்போ மோடி இதற்காக என்ன செய்ய திட்டமிட்டிருப்பாங்க? மோடி என்ன செய்வார்? இப்போ வந்து குவாட் சமிட் வரப்போகுது, அதில் வந்து அமெரிக்காவை இன்வைட் பண்ணுவாங்க. ட்ரம்ப் வரட்டும், நம்ம பேசுவோம், என்ன பேச முடியுமோ பேசுவோம், அதுக்கு தகுந்தபடி பார்த்துவோம். கண்டிப்பாக அனைத்து விதமான ஒரு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் ஒவ்வொரு முறையும் இந்தியா இதை சமாளித்து முன்னேறி கொண்டிருப்பது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் இந்த விஷயத்துலையும் அமெரிக்காவுடைய இவ்வளவு கட்டுப்பாடுகள் இவ்வளவு பேச்சுவார்த்தைகளுக்கும் பணிந்தோ அல்லது பணியாமலோ நம்ம எந்த ஒரு நிலையான நிலைப்பாடு இருக்கிறோமோ அதுதான் இந்தியாவோட வளர்ச்சியாக அங்கே பார்க்கப்படும். அதை தான் நம்ம வந்து எல்லாமே இதை புரிஞ்சிக்க முடியுது. அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி. ஓகே, இதில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.